இன்றைக்கி நாம் அந்த பழைய ஆப்பிள் மேக்புக் 2012 நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதில் எப்படி யாஹூ மெயிலை கான்ஃபிகர் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 2012 மேக்புக் ப்ரோ 13 இன்ச்சு, ரொம்ப பழைய லேப்டாப்பு. அதாவது இது ஒரு மேக்புக், ஆனால் இதில் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு தான் இது பழைய லேப்டாப்பு. இதில் வந்து iCore 7 ப்ராசஸர் இருக்குது. நான் வாங்கும்போது இதில் ஒரு 4 GB ரேம், 1 TB நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. இதில் நான் அதை வாங்கி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணேன். அதாவது ஒரு 16 GB ரேமு, அதுக்கப்புறம் அதில் ஒரு 1 TB SSD போட்டு புதுசு ஆப்ரேட்டிங் சிஸ்டமெல்லாம் இன்ஸ்டால் பண்ணேன். உண்மையாலுமே இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. உண்மையாலுமே இது இந்த வீடியோ எடிட்டிங்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நீங்களும் அதை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் உங்களுக்கு 2012 மேக்புக் ப்ரோ கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ரேமையும் ஹார்ட் டிஸ்கையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக்ஸிமம் இதில் கேட்டலினாக யூஸ் பண்ணலாம். பட் இந்த சமயத்தில் இந்த லேப்டாப், இந்த மேக்புக் உண்மையாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போது புதுசாக இருக்கிற லேப்டாப் மாதிரி ஒர்க் பண்ணும். இப்போது இதில் மெயில் கான்ஃபிகர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெயில் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மேக்புக்கில் யூஸ்வலி ஒரு மெயில் ஆப் இருக்கும். இந்த மெயில் ஆப்பில் ஓப்பன் பண்ணி இங்கே மெயில் அக்கௌண்ட்ஸ், இந்த மெயில் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு எனக்கு யாஹூ அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். நான் இங்கே யாஹூ கிளிக் பண்ணி நான் யாஹூவோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஆனால் பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு இது சொல்லுது Authentication failed to authenticate with Yahoo, please try again later. இது மாதிரி நான் நிறைய தடவை போட்டு பார்த்தேன். ஆனால் இது கான்ஃபிகர் ஆகிற மாதிரியே தெரியல. என்னடா இது பெரிய சிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். எப்படியாவது இது வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும், இதில் மெயில் கான்ஃபிகர் பண்ணி ஆகணும்னு நினச்சி நானும் சரி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைப் பண்ணேன். fail to authenticate. இப்போ இதில் இந்த ஆப்பிள் டிஸ்கஷன்லேயே அவங்க வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல. இதில் என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து, அதாவது நீங்கள் ஆப் யாஹூ மெயில் ஓப்பன் பண்ணி அதில் செக்யூரிட்டியில் இந்த ஆப்பை ஆத்தன்டிகேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போயிட்டேன். இப்போ நான் யாஹூ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்துட்டேன். இங்கே செக்யூரிட்டின்னு ஒரு மெனு இருக்குது. இந்த செக்யூரிட்டி டேப்பை கிளிக் பண்ணாக்கா இந்த செக்யூரிட்டி டேப்பில் ஆப்ஷன் இருக்குது இங்கே. அதாவது ஆப் பாஸ்வேர்டு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆப் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் இங்கே ஆப் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்கனாக்கா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த ஆப் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஆப்புக்காக க்ரியேட் பண்ணுறீங்கிறத இங்கே சொல்லணும். நீங்கள் மெயில்னு சொல்லிங்கனாக்கா இங்கே மெயில் பண்ண. சப்போஸ் மெயில் ஆப்புக்கு நீங்கள் ஆத்தன்டிகேட் பண்ண போகிறீங்க, அப்போ நீங்கள் ஆப் நேம் சொல்லுங்கள், இது ஜென்ரேட் பண்ணும். இதை நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம மேக்புக்குடைய மெயில் ஆப்புக்கு போய் அங்கே ஆட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம ரெகுலராக iCloud, எக்ஸ்சேஞ்ச், கூகுள், யாஹூ எல்லாம் இருக்குது. இப்போ இதில் இந்த யாஹூ வச்சு செலக்ட் பண்ண வேண்டாம். யாஹூவை செலக்ட் பண்ணாமல் அதர் மெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். அதர் மெயில் அக்கௌண்ட்டில் போய் இங்கே உங்களுடைய க்ரெடென்ஷியலை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய யாஹூ மெயில் ஐடி, அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் எல்லா பழைய மெயில் எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். இப்போது உங்களுடைய மேக்கில் யாஹூ மெயில் ஐடி கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து மெயில் இதிலேருந்து அனுப்பலாம், ரிசீவ் பண்ணலாம்.